தென்காசி செங்கோட்டை இடையே நாள்தோறும் 5க்கும் மேற்பட்ட பயணிகள் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. ஆலங்குளம், பாவூர்சத்திரம், கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நெல்லைக்கு பணி நிமித்தமாக வரும் பொதுமக்களும், கல்லூரி, பள்ளிகளில் படித்து வரும் மாணவர்களும் இந்த ரயிலையே பயன்படுத்தி வருகின்றனர். காலை மற்றும் மாலை வேளைகளில் இந்த ரயில் கூட்டம் நிறைந்தே காணப்படும். கடந்த சில ஆண்டுகளாக 16 பெட்டிகள் கொண்ட ரயில் நெல்லை செங்கோட்டை இடையே இயக்கப்பட்டு வந்தது. ஆனால் படிப்படியாக இந்த ரயில் பெட்டிகள் குறைக்கப்பட்டது. நல்ல வருவாய் ஈட்டித்தரும் ரயில்களாக இருந்த போதிலும் பெட்டிகள் குறைக்கப்பட்டது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. நாள்தோறும் பணி மற்றும் பள்ளி, கல்லூரிகளை முடித்து மாலை 6:20 மணிக்கு புறப்படும் ரயிலை நம்பியே ஆயிரக்கணக்கான பயணிகள் இருந்து வருகின்றனர். பெட்டிகள் எண்ணிக்கை 12ஆக குறைக்கப்பட்ட பின்னர் பல இன்னல்களுக்கு இடையே பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்தி வந்தனர். இருக்கைகள், லக்கேஜ் வைக்கும் இடங்கள், கதவு ஓரம், கழிப்பறை அருகே என கிடைக்கும் இடத்தில் நின்று தங்களது பயணத்தை மேற்கொண்டு வருவதுடன் படிக்கட்டுகளில் தொங்கியும் தங்களது பயணத்தை இளைஞர்களும், பணி முடித்து செல்வோரும், பெண்களும் மேற்கொள்ளும் அவல நிலை இருந்து வந்தது. இந்த தகவலை அறிந்து நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் தென்னக ரயில்வே அதிகாரிகளின் ரயில் நிலைய அதிகாரிகளிடம் விரிவான விளக்கத்தை கேட்டறிந்தார். இந்த நிலையில் பொதுமக்களின் இன்னல்களை நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் திருநெல்வேலி, செங்கோட்டை இடையே இயக்கப்படக்கூடிய பயணிகள் ரயிலில் அவரும் பொதுமக்களாக பயணத்தை மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை, குறைகளையும் அவர்களிடம் அடுக்கடுக்காக முன்வைத்தனர். நாள்தோறும் 4000க்கும் மேற்பட்ட பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்தி வருவதாகவும், இருக்கைகள் கிடைக்காவிட்டாலும் நிற்கக்கூட இடமில்லாமல் இருந்து வருவதாகவும் தகவலை அவரிடம் தெரிவித்தனர். தொடர்ந்து எம்பி ராபர்ட் புரூஸ் பத்திரிகையாளர்களிடம் கூறியதாவது: நெல்லை செங்கோட்டை பேசஞ்சர் ரயில் சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. இந்த ரயில் கொரோனாவுக்கு பின்னால் 18 பெட்டிகளை கொண்ட ரயிலாக இயங்கி வந்துள்ளது. ஆனால் அதை குறைத்து இன்றைய தினம் ரயில்வே நிர்வாகம் வெறும் 8 பெட்டிகளை கொண்ட ரயிலாக இயக்கி வருகிறார்கள். இந்த ரயிலில் மக்கள் பயணிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கூட்டம் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஏற்பட்டு குழந்தைகள், தாய்மார்கள், பெரியவர்கள் மிகவும் சிரமப்படுவதை பார்க்க முடிகின்றது. செங்கோட்டை, தென்காசி போன்ற பகுதியை சார்ந்த இளைஞர்கள் கூட வேலைவாய்ப்பிற்காக திருநெல்வேலிக்கு வர வேண்டியிருக்கிறது. திருநெல்வேலியில் 2 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஏராளமான கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள், தொழில் கூடங்கள் இருக்கிறது. இவற்றுக்கு பயணிக்க முடியாத அளவுக்கு பயணிகள் சிரமத்தை அனுபவித்து வருகின்றார்கள். எனவேதான் இந்த ரயிலில் பயணம் செய்து இதில் ஏற்படுகின்ற சிரமங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். உண்மையிலே மிக பெரிய கொடுமையாக இருக்கிறது. இதை உடனடியாக ரயில்வே நிர்வாகத்திடம் எடுத்து கூறி ஏற்கனவே எவ்வளவு பெட்டிகள் ஓடிக்கொண்டிருந்ததோ அதே அளவு பெட்டிகளை மீண்டும் 18 பெட்டிகள் இணைக்க வேண்டும். குறிப்பாக தாய்மார்களுக்கு ஒரு பெட்டி கூட இல்லை. ஒரு பெட்டியில் அரை பகுதி மட்டும் இருக்கிறது. எண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு சிரமங்களை தாய்மார்களும் தாங்கி வருகின்றார்கள். எனவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த ரயிலில் அதிக பெட்டிகளை இணைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன். உயரதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பேன். நாளைய தினம் ரயில்வே ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திலே இதை வலியுறுத்தேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே இந்த வழியில் கொல்லத்திற்கு ரயில் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை ஜிஎம் நம்முடைய நெல்லை ஆய்வு செய்யும் போது கொடுத்திருந்தேன். ஆனால் ரயில்வே துறையுடைய இதை பாருங்கள். அவர்கள் கொல்லத்திற்கு இந்த வழியாக ரயில் கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கொல்லத்துக்கு நாகர்கோவில் வழியாக ரயில் இருக்கிறது பதில் தந்திருக்கின்றார்கள். எவ்வளோ வேடிக்கை! தென்காசி, செங்கோட்டை வழியாக கொல்லத்துக்கு ரயில் வேணும்னு நான் மனு கொடுத்துருந்தேன். எனக்கு மனுக்கு வந்த பதிலில் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, நாகர்கோவிலில் ஒரு எதிர்க்கல அனந்தபுரி அதை காட்டுறாங்க. இந்த அளவுக்கு தான் ஒரு அலட்சியமான போக்கு இருக்கிறது. அதை கண்டித்து நான் பாராளுமன்றத்திலே கோரிக்கை வைத்திருக்கிறேன். நன்றி.